அதே நேரத்தில் வள்ளி குந்தவையின் அறைக்குள் செல்கிறார். என்ன குந்தவை, இன்று எங்கேயும் செல்லவில்லையா? வந்தியத்தேவர் உன்னை எங்கேயும் அழைக்கவில்லையா? இல்லை, நேற்றிரவே சந்தித்து விட்டீர்களா? வள்ளி, நேற்று இரவுதான் சந்தித்தோம். அதானே பார்த்தேன். வந்தியத்தேவரால் ஒரு நாள் கூட உன்னை பார்க்காமலோ பேசாமலோ இருக்க முடியாதே. ஏன் வள்ளி, நீ யாரையும் காதலிக்கவில்லையா? நீ ஒரு நாட்டின் இளவரசி, உன்னையெல்லாம் காதலிப்பார்கள். நானோ ஒரு சாதாரண சிற்றரசரின் மகள். என்னையெல்லாம் யார் காதலிப்பார்கள்? வள்ளி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உனக்கென ஒருவன் இந்த உலகத்தில் எப்பொழுதோ பிறந்திருப்பான். அவர் எங்கு உள்ளார் என்று தேடி கண்டுபிடி. அவன் எப்பொழுது வருகிறானோ அப்பொழுது வரட்டும். அப்பொழுது அறைக்குள் வந்தியத்தேவன் வருகிறார். இளவரசி, இளவரசி, எங்கே இருக்கிறீர்கள்? இதோ வந்து விட்டாரே உன்னுடைய கதாநாயகன் வந்தியத்தேவன். சரி சரி, நான் செல்கிறேன். வள்ளி, எங்கே செல்கிறாய்? இவ்விடத்திலேயே இரு. ஏன்? காதலர்கள் இருவரும் அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வீர்கள். அதை ஏன் நான் கெடுக்க வேண்டும்? நான் செல்கிறேன். ஐயோ வள்ளி, அவர் வரும் வேகத்தை பார்த்தாலே தெரியவில்லை. ஏதோ முக்கியமான செய்தியை கொண்டு வருகிறார். அந்த முக்கியமான செய்தியை நான் கூறவா? உங்களை தனியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்று இரவு ஏதேனும் ஒரு இடத்தில் சந்திப்போமா என்று கூறுவார். ஐயோ, நான் செல்கிறேன். அதன் பிறகு வள்ளி குந்தவையின் அறையிலிருந்து செல்கிறார். இளவரசி, நான் வரும் வரை உங்களிடம் நன்றாக பேசிக் கொண்டிருந்த வள்ளி என் குரலை கேட்டதும் ஏன் செல்கிறாள்? நீங்கள் வருவீர்கள் என்று அவள் செல்கிறாள். ஏன்? நான் வந்தால் என்ன? நாம் இருவரும் அன்பை பரிமாறிக்கொள்வோமா? அதனை கெடுக்க வேண்டாம் என்று அவள் செல்கிறாள். சரி சரி, செல்லட்டும், விடுங்கள். இச்செய்தியை தனியாகத்தான் கூற வேண்டும். இளவரசி, நீங்கள் கூறியது சரிதான். மதுராந்தக தேவர் சதி செய்ய தொடங்கிவிட்டார். ஆதித்த கரிகாலருக்கும் சுந்தர சோழருக்கும் எதிராக பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்களே முன்னாள் அமைச்சர்கள், அவர்களை தனியாக சந்தித்து ஆதரவு தரும்படி கேட்டிருக்கிறார். அதில் ஒரு சில அமைச்சர்கள் ஆதரவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிக்க மறுத்திருக்கிறார்கள். மதுராந்தக தேவரை ஏற்க மறுத்தவர்கள் சுந்தர சோழரிடம் இச்செய்தியை குறிவிட்டு செல்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்டேன். நீங்கள் கேட்டீர்களா? ஆம் இளவரசி, என் காதால் கேட்டேன். வந்தியத்தேவரே, நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலருக்கு துணையாக இருப்பீர்கள் என்று எனக்கு வாக்களியுங்கள். இளவரசி, உங்களின் மீது ஆணையாக கூறுகிறேன், ஒருபொழுதும் ஆதித்த கரிகாலரை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன்.